நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் கால் செய்து பேசிய ஆடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணுறதே தப்பு. ரெக்கார்ட் பண்ணி அதை சமூக ஊடகங்களில் கசிய விடுறது அதை விட பெரிய தப்பு. சீமான் அவர்கள் இந்த ஃபோன் காலை ஏன்டா பேசணும் அப்படின்னு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பாரு. விசிகாலேருந்து பேசுகிறேனே, மாவட்ட பொறுப்பாளர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால சொல்லுங்க தம்பி அப்படின்னு மதித்து சீமானவர்கள் பேசினதுக்கு அந்த ஆடியோவை இப்போ சமூக ஊடகங்களில் விசிகா தரப்பு அப்படிங்கிறது காட்டுத்தீயா பரவ விட்டுருக்கு. இதில் அந்த மாவட்ட பொறுப்பாளர் வந்து சீமானவர்கள்ட்ட சொல்கிறாரு, சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசுகிறாருன்னு, விசிகாவுடைய மாநாட்டை கொச்சப்படுத்தி பேசுகிறாரு. மாநாட்டில் கூட்ட நெரிசலில் சிக்கி விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மூச்சு திணறலாம் ஏற்பட்டுச்சு. அதை பற்றிலாம் சாட்டை வந்து பேசலை, ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஆனால் மாநாட்டில் வந்து சிறுத்தைகள் வந்து கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. சாட்டையுடைய பேச்சில் சாதிய மேலாதிக்க சிந்தனை இருக்கு, சாதிய உணர்வோடு சாட்டை துரைமுருகன் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு சீமான் அவர்கள்ட்ட இந்த மாவட்ட பொறுப்பாளர் வந்து புலம்பி தீர்த்திருக்காரு. அண்ணே வணக்கம்ண்ணே, தம்பி பேர் சேவகரத்னம், மதுரை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இளைஞரணி மாவட்டத்துல இருண்ணே. சரி, நல்லா இருக்கலண்ணே? நல்லா இருக்கேன்ப்பா. ஒண்ணும் இல்ல, இந்த சாட்டை துரைமுருகன் என்னண்ணே ரொம்ப மனசு சங்கடமா இருக்குண்ணே. அண்ணே ஏன் சத்தம் போட மாட்டேங்கன்னு தெரியல அண்ணே. நான் பேசுறேன், பேசி சத்தம் போடுறேன், உடனே சத்தம் போடுறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் தம்பி பதிவு பண்ணிக்கிறேண்ணே. நம்மளாம் அண்ணனை வந்து முன்னெச்சரிக்கையா பாக்குறேன் தம்பி. நான் சொல்றேன் விடுப்பா அப்படின்னு சொல்றேன். மாநாடு அண்ணன் நீங்க பாத்திருப்பீங்க, நாம் தமிழரோட மாநாடு நம்ம குறை சொல்ல விரும்பல. அது நம்ம கட்சி தான், இந்த கட்சி உங்க கட்சி தான். ஆனா அவருடைய ஒரே தம்பி ஒரு பதிவு இல்ல 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 நான் உடனே அதை பேசி அதுக்கு எடுப்பான்னு அவர் விஷயத்துல அந்த சாதி உணர்வு நல்லா தெரியுதுண்ணே. உண்மையிலே நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. அவர் உண்மையை தமிழ் தேசியவாதி சீமானன் தம்பின்றத தமிழ் தேசிய கருத்தா பதிவு பண்ணணும். அவர் பேசுறதுல அந்த உணர்வு நம்மளுக்கு பார்க்கும் போது தெரியுது. இது எப்படி நம்ம எப்படி உங்க கூட இருக்காரு எப்படின்னு ஒண்ணுமே என்னால யூகே ரொம்ப வருத்தம். நான் பாக்கல, நான் இங்க மதுரையில ஒரு வேலையா இருக்கேன், நான் கண்டிக்கிறேன். கண்டிச்சு உடனே இந்த வீடியோ எடுக்கிறதுனால அடுத்த முறை வீடியோ வராத மாதிரி பாத்துக்கிறேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. கவலைப்படாத. ஒரு வார்த்தை ஒரே இறுதி ஒரு வார்த்தை பதிவு பண்ணிக்கிறேன் தம்பி. அண்ணன்ட்ட தலைவர் வந்து மூச்சு திணறாயி மூச்சு விட முடியல, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கல தம்பி. அவர் பேசின துணியை பாருங்க, அடங்கமருன்ற அத்துமருன்ற ஓமேர ஏறுன்ற அப்படின்னு அவரே சொல்றாரு. ஒரு தலைவர் உயிர் போகுது. சீமான் அவர்கள் எத்தனையோ முறை சாட்டை துரைமுருகன்ட்ட விடுதலை சிறுத்தைகளை பற்றி விமர்சிக்க கூடாது, திருமாவளவன் அவர்களை பற்றி விமர்சிக்க கூடாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சாட்டை துரைமுருகன் இந்த வீடியோவை பண்ணுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, சிறுத்தைகள் அந்த மாநாட்டில் பல இடங்களில் அத்துமீறியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் அவர்களை அந்த மாநாட்டில் அவங்க பேசவே விடலை. திருமாவளவன் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்திரிச்சு நிற்கிறது, மேடை மேலே ஏறுறது, இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விசிகாவுடைய மாநாட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே நடக்கிறது வந்து விசிகாவுடைய மாநாடு தானா இல்ல தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய மாநாடா அப்படிங்கிற குழப்பம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் தான் இந்த மாதிரி வந்து அத்துமீறி செயல்படுவாங்க. ஆனா விசிகாவுடைய தொண்டர்கள் வந்து ஏன் இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை தான் சாட்டை துரைமுருகன் சமூக ஊடகங்கள்ல அவருடைய தோனியில செஞ்சிருந்தாரு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் தாவேகாவிற்கு எதிராக திமுகவிற்கு எதிராக பேசும்போது அது விமர்சனமாகுது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக அவர் பேசும்போது சாதிய மேலாதிக்க சிந்தனையோட சாட்டை துரைமுருகன் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக சாட்டை துரைமுருகன் பேசியிருந்தாரு. இதே போல ஒரு பையன் சுர்ஜித்னு சொல்லி இதே சாட்டை துரைமுருகன் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் ஒரு ஆணவ படுகொலையை பண்ணிடுறான். கவின்ற ஒரு பையனை வந்து தன்னுடைய அக்காவை காதலிச்சான் அப்படின்றதுக்காக கொன்னுடுறான். அதற்கு சாட்டை துரைமுருகன் அதே சுர்ஜித்துக்கு எதிராக தான் பேசியிருந்தாரு, கவினுக்கு ஆதரவாக தான் நின்றிருந்திருக்காரு. எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து அநீதி நடக்குதோ அதற்கு எதிராக சாட்டையுடைய சாட்டை அப்படிங்கிறது தொடர்ந்து சுழண்டுகிட்டே இருந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தம்பிகள் இந்த
சாதிய ஆணவ படுகொலைக்கு, இந்த சாதிய தீண்டாமைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல இடங்கள்ல குரல் கொடுத்து பேசின சாட்டை துரைமுருகனை கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம, மனசாட்சியே இல்லாம சீமானவர்கள்ட்டே போய் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சாதிய மேலாதிக்க சிந்தனையோட நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத நம்மளால ஜீரணிக்கவே முடியல. ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியும் இதே ஆணவ படுகொலை ஒவ்வொரு முறையும் நடக்கும் போதும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக தான் நின்று குரல் கொடுத்திருக்கோம். விசிகாவினரால இந்த விமர்சனத்தை கூட தாங்க முடியல அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. விசிகால ஒரு விஷயம் தப்பா இருக்கு, அந்த கூட்டத்தில் ஒழுக்கம் இல்லை, எல்லாருமே மேடையில் ஏறுறாங்க. இதே மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது வேன்ல ஏறிட்டாங்க. இதெல்லாம் சுட்டி காட்டும் போது தான் அந்த தொண்டர்கள் அடுத்த முறை நீங்க மாநாடு போடும்போதோ பிரச்சாரத்துக்கு போகும்போதோ சரியா நடந்துக்குவாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? கூட்ட நெரிசல். அந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தப்படாம இருந்தது தான் திருமாவளவன் அவர்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போதே, உட்காருப்பா, உட்காரு, அதில் ஏறாத, அவரை பேசவே விடலை. அவர் பேசணும்னு நினச்சிட்டு வந்தது வேற, ஆனால் அவர் பாதியிலேயே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ காசை நம்ம செலவு பண்ணுவோம், எத்தனை சேர் கொண்டு போடுவோம், எத்தனை இடத்துல கொடியை நடுவோம், எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு மாநாடுங்கிறது. அந்த மாநாட்டில் அந்த கட்சியுடைய தலைவர் முழு உரையையுமே ஆற்றாம பாதியிலேயே கிளம்பி போறாரு, அதுவும் அந்த தொண்டர்களால அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பா எடுத்து யாரா இருந்தாலும் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. அப்போ விசிகாவுடைய தொண்டர்கள் அத்துமீறி செயல்படும் போது தாவேகா தொண்டர்களா இல்லை இவங்க விசிகா தொண்டர்களா அப்படிங்கிற குழப்பம் யாருக்கா இருந்தாலும் வரும். ஏன்னா அந்த தாவேகா மாநாடு போடும்போது தண்ணீர் பாட்டில தூக்கிட்டு போறது, கொடியை பிடுங்கி கொடியை சுருட்டி வயிற்றுக்குள்ள சொருகிட்டு போறது, இது மாதிரியான வேலையெல்லாம் தாவேகா தொண்டர்கள் தான் செய்வாங்க. அப்போ விசிகா தொண்டர்கள் பண்பட்டவர்கள், அவங்க ஒழுக்கத்தோட ஒரு மாநாட்டில் நடந்துக்குவாங்க அப்படின்னு அவங்க காட்டியிருந்தாங்கன்னா அது ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கும். ஆனா தன்னுடைய தலைவருக்கே அவருடைய உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துற விதமாக, அவருக்கே மூச்சு திணறல் ஏற்படுற விதமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அதை எடுத்து பேசும்போது அந்த விமர்சனத்தை விசிகா தோழர்களால எதனால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அப்போ விசிகா தோழர்களை நம்ம விமர்சனமே பண்ண முடியாதா? அவங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்ட முடியாதா? அப்படி சுட்டி காட்டுனா சாதிய மேலாதிக்க சிந்தனையோட ஒருத்தங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்களா? சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நீங்க நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க நேரடியாவே சாட்டைட்ட கூப்பிட்டு பேச வேண்டியதானே. சாட்டை நீங்க நேரடியா பேசினா கேட்க மாட்டாரு அப்படிங்கிறதுக்காக சீமானவர்கள்ட்ட சொல்லி, சீமானவர்கள் சாட்டைட்ட சொன்னா சாட்டை கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக சீமானவருக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறாரு இந்த விசிகாவுடைய மாவட்ட பொறுப்பாளர். நீங்க பேசுனது தப்பு இல்லைங்க, நீங்க வச்ச கோரிக்கை தப்பு இல்லைங்க. விசிகா அப்படிங்கிறது உங்க கட்சினே, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது எங்க கட்சினே அப்படின்னு நீங்க ஒரு தோழமை சக்தியா நாம் தமிழர் கட்சியை பாக்குறீங்க. உண்மையிலேயே வரவேற்கிறோம், நல்ல விஷயம், நமக்குள்ள நட்பு முரண் தான். ஆனா சீமானவர்கள்ட்ட பேசின அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல நீங்க ரிலீஸ் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது தான் நம்ம விசிகா தோழர்களை பார்த்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. சரி, மக்களாகிய நீங்க சாட்டை துரைமுருகன் விசிகாவுக்கு எதிராக வச்ச விமர்சனம் சரின்னு நினைக்கிறீங்களா? விசிகாவுடைய பொறுப்பாளர் சீமானவர்களுக்கு போனை போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி சமூக ஊடகங்கள்ல கசிய விட்டது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.